இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 30வது நாள். இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய வார்த்தையில் நாங்கள் வியப்புக்குரியவற்றை அனைத்தையும் பார்க்கும்படி எங்கள் கண்களை பிரகாசித்தருளும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் தெளிவாக கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்தருளும். உம்முடைய வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளும்படி எங்கள் உள்ளங்களை திறந்தருளும். இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது பவுலடிகளார் ரோமை நகரில் உள்ள இறை மக்களுக்கு எழுதிய அந்த அற்புதமான கடிதத்தை நாம் ஆழமாக தியானித்து வருகிறோம். இந்த கடிதத்தின் 5வது பகுதியில் நாம் இருக்கிறோம். இது ரோமிற்கு எழுதிய திருமுகம் 9வது அதிகாரத்தில் ஆரம்பித்து 11வது அதிகாரத்தில் முடிவடைகிறது இந்த 5வது பகுதி. இந்த பகுதியின் முக்கியமான கருத்து என்ன? இஸ்ராயல் மக்களுடைய வரலாற்றில் கடவுளுடைய மீட்பு திட்டம், the plan of salvation in the history of Israel. இஸ்ராயல் மக்களுடைய வரலாற்றில் கடவுளுடைய மீட்பு திட்டம். இதைத்தான் இந்த பகுதியில் நாம் முக்கியமான கருத்தாக நாம் தியானித்து வருகிறோம். இப்போது நாம் 10வது அதிகாரத்தில் இருக்கிறோம். 10வது அதிகாரம். நேற்று தினம் 10வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை நாம் ஆழமாக தியானித்து நிறுத்தினோம். 9ம் 10வது வசனமும். 9வது வசனம் என்ன சொல்கிறது? அதுதான் மிக முக்கியமான வசனம் என்று சொன்னேன். அதாவது எப்படி நாம் மீட்படைய முடியும். அங்கே எப்படி சொல்கிறது? யாரெல்லாம் தந்தையாம் கடவுள் இயேசுவே இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்ததை இதயத்தில் நம்புகிறார்களோ, உள்ளத்தில் நம்புகிறார்களோ, அதேபோல வாயார இயேசு ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறார்களோ, அவர்கள் அனைவரும் மீட்படைவார்கள். அப்போ இதயத்தில் தந்தையாம் கடவுள் இயேசுவை உயிர்ப்பித்தார் என்றும், வாயார நாம் இயேசு ஆண்டவர் என்று அறிக்கையிட வேண்டும். இப்படி செய்பவர்கள் மீட்படைவார்கள். அப்போ உள்ளத்தில் தந்தையாம் கடவுள் இயேசுவை இறந்தோடமிருந்து உயிர்ப்பித்தார் என்பதன் அர்த்தத்தை நாம் நேற்று தினம் அதை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம். ஏன்னா சும்மா இயேசுவை நம்புறது, இயேசு உயிர்த்தான் நம்புறது ஈஸி. ஆனால் உண்மையிலே பவுலடிகளார் அங்கே என்ன சொல்கிறாருங்கிறத தான் நான் அந்த பின்னணி உங்களுக்கு சொன்னேன். அதாவது இயேசுவை கடவுள் உயிர்ப்பித்தார், அது நம்ம உள்ளத்தில் நம்புவது அப்படின்னா என்னன்னா, இயேசு நம்முடைய மீட்புக்காக, நன்றாக கவனிங்கள், இதுதான் முக்கியமானது. இயேசு நம்முடைய மீட்பிற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அவை அனைத்தையும் சிலுவையில் அவர் செய்து முடித்தார் என்பதின் தெளிவுதான் தந்தையாம் கடவுள் இயேசுவை மரித்தோரிடமிருந்து உயிர்ப்பித்தது என்பதை நான் என்னுடைய இதயத்தில் நம்ப வேண்டும். அதன் விளைவு, அதன் ப்ரூஃபாக தான் தந்தையாம் கடவுள் இயேசுவை உயிர்ப்பித்தார் என்பதன் தெளிவு. அதை நாம் கடவுள் அப்படி செய்தார் என்று என்னுடைய உள்ளத்தில் நாம் முழுமையாக நம்ப வேண்டும். இனி ஒன்றுமே செய்ய தேவையில்லை, எல்லாம் இயேசு செய்து முடித்தார், அதன் விளைவாக அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார் என்பதை உள்ளத்தில் நம்புவது. அப்புறம் வாயார நாம் இயேசு ஆண்டவர் என்று அறிக்கையிடுவது. அது நம்ம நேற்று பார்த்தோம். அதோட 9வது வசனமும் 10வது வசனமும் பார்த்தோம். அப்போ இங்கே 2 சின்ன சந்தேகம் வரலாம். இந்த மீட்பு என்ற வார்த்தைக்கும் ஏற்புடையர் என்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? ரெண்டும் ஒன்று கிடையாது. மீட்பு என்பது உச்ச கட்டம், அதுதான் கடைசியாக நடக்க போகிறது மீட்பு. அதோடைய தொடக்கம் தான் ஏற்புடையர் ஆவது. அதோடைய தொடக்கம், ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் கடவுளுக்கு நாம் ஏற்புடையர் ஆவது. இயேசுவை நம்பும்போது நாம் கடவுளுக்கு ஏற்புடையர் ஆகிறோம். மீட்புங்கிறது கடைசியாக நடப்பது, அதுதான் உச்ச கட்டம். அப்போ மீட்புனா என்ன? அடுத்த சந்தேகம் வரும். மீட்புனா என்ன? மீட்புனா ஆங்கிலத்தில் சால்வேஷன் என்று சொல்வார்கள். சால்வேஷன். அப்போ மீட்புனா என்ன? அருமையாக இங்கே பைபிள் இருக்கு. அதாவது பாவத்திலிருந்து முழுமையாக ஒரு விடுதலை அடைவது. அப்படி சொன்னால் ஈஸியாக நமக்கு புரியும். பாவத்திலிருந்து முழுமையான ஒரு விடுதலை அப்படின்னா, பாவத்துடைய தண்டனையிலிருந்தும், பாவத்துடைய வல்லமையிலிருந்தும், பாவத்துடைய பிரசன்னத்திலிருந்தும்,
பாவத்தின் நிமித்தம் வருகிற தண்டனையிலிருந்தும் பாவத்துடைய வல்லமையிலிருந்தும் பாவத்துடைய பிரசனத்திலிருந்தும் முழுமையான அந்த பாவத்திலிருந்து விடுதலை. ஆங்கிலத்தில் இன்னும் கொஞ்சம் அழகாக புரியும். சால்வேஷன் ஃப்ரம் த பெனால்டி ஆஃப் சின், salvation from the power of sin, salvation from the very presence of sin. அந்த பி presence, power, penalty வருது பாருங்க. Salvation from the penalty of sin, salvation from the power of sin, salvation from the presence of sin. இதுதான் சால்வேஷன், இதுதான் மீட்பு. பாவத்தின் தண்டனையிலிருந்தும் பாவத்தின் வல்லமையிலிருந்தும் ஒரு காலத்தில் ஒரு நாள் நடக்க போது பாவத்தின் பிரசனத்திலிருந்தும் பாவமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலிருந்து நமக்கு சூழ்நிலை வரப்போகுது, ஒரு நிலை வரப்போகுது. அப்போ மீட்புங்கிறது முழுமையாக இந்த பாவத்திலிருந்து முழுமையான ஒரு விடுதலை தான் மீட்பு. இது சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவோடைய பெயருடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரம் 21வது வசனம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள், அவர் தம் மக்களை பாவத்திலிருந்து மீட்பார். பார்த்தீங்களா, பாவமும் மீட்பும். அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள், அவர் தம் மக்களை பாவத்திலிருந்து மீட்பார், விடுவிப்பார். இதாங்க மீட்பு, முழுமையாக பாவத்திலிருந்து ஒரு விடுதலை. இது செய்பவர் யார்? மீட்பர். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மீட்பர். அப்போ மீட்பு என்பது கடைசியாக நடக்க போவது ஒன்று. பாவத்திலிருந்து முழுமையான ஒரு விடுதலை நாம் அடைய போகிறோம். ஏன்னா இந்த பாவத்தின் நிமித்தம் தான் எல்லா பிரச்சனையும் உலகத்தில் வந்தது. அதற்கு இந்த பாவத்திலிருந்து விடுவிக்க தான் இயேசு கீழே இறங்கி வந்தார். அதுதான் இந்த மீட்புங்கிறது. இந்த மீட்புடைய தொடக்கத்தில் இருக்கிற ஒரு கட்டம், ஒரு ஸ்டேஜ் தான் நாம் கடவுளுக்கு ஏற்புடையர் ஆவது. இயேசுடைய இரத்தம் நமக்கு சிந்தப்பட்டதால் நாம் பாவம் மன்னிப்படைகிறோம். அதன் மீது நான் நம்பிக்கை வைக்கும்போது கடவுளுக்கு நாம் ஏற்புடையர் ஆகிறோம். இதை பற்றி நாம் இந்த ஏற்புடையர் ஆவதை பற்றி முதலில் நாம் தியானித்தோம், ஒரு சில நாட்கள் முன் தியானித்தோம். மீண்டும் அதற்கு நான் போக விரும்பவில்லை, நேரமில்லை. அதை நீங்கள் மீண்டும் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நாம் 10வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். 11ஆம் வசனம் 12, இங்கிருந்த 11வது வசனத்திலிருந்து பவுலடிகளார் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறாரு. உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறாரு. யூதர்கள் என்றோ கிரேக்கர் என்றோ அல்லாமல் எல்லாரையும், யூதர்களாக இருக்கட்டும் கிரேக்கர்களாக இருக்கட்டும், எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறாரு. 11வது வசனம். இயேசுவின் மீது, அவர் மீது நம்பிக்கை வைப்போர் ஒருவரும் வெட்கத்துக்கு உள்ளாக மாட்டார்கள். அனைவரையும் பார்த்து சொல்றார். இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்போர் அனைவரும், ஒவ்வொருவரும் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒருபோதும் வெட்கம் அடைய மாட்டார்கள். அனைவருக்கும். அப்போ இயேசுவின் நம்பிக்கை வைக்காதவர்கள் நிச்சயமா வெட்கம் அடைவாங்க, அவங்க வெட்கப்படுவார்கள். அது ஒரு காலம் வரும் பாருங்க. அடுத்து 12வது வசனம். யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடு கிடையாது. யூதர்கள், கிரேக்கர்னா யூதர்கள் அல்லாதவர்கள். நம்ம உலகத்தில் உள்ள யூதர் அல்லாத மக்கள் அனைவரையும் யூதர்கள் கிரேக்கர் என்று அழைத்தார்கள். அப்போ யூதர்கள் என்றோ கிரேக்கர்கள் என்றோ வேறுபாடு கிடையாது. அனைவருக்கும் ஒருவரே ஆண்டவர். ஒரு போடுறாரு பாருங்க. அனைவருக்கும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒருவரே ஆண்டவர். அவர் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 12வது வசனம். இந்த ஆண்டவர் மீது பார்த்து மன்றாடும் அனைவருக்கும் கடவுள் நலன்களால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். இந்த ஆண்டவர் மீது மன்றாடும் அனைவருக்கும், அந்த அனைவருக்கும், ஒவ்வொருவருக்கும் பாருங்க, எவருக்கும் அந்த வார்த்தை வருது. உலகத்தில் எல்லா மக்களையும் அது சுட்டி காட்டுகிறது. அதான் 12வது வசனம். 13வது வசனம். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடும் அனைவரும் மீட்படைவர். பார்த்தீங்களா, எவரும், அனைவரும். அவருடைய திருப்பெயரை அறிக்கையிட்டு, வாயார அறிக்கையிட்டு அவரிடம் மன்றாடும் அனைவரும் மீட்படைவர். அனைவரும் மீட்படைவர். அப்போ 13வது வசனம் அதோட முடியுது. இப்போ 14வது வசனம் அதே கனெக்டட் தான். அனைவரும் 13வது வசனம் பார்த்தோம், அவரிடம் மன்றாடும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. மன்றாடும் அனைவரும் மீட்படைவர். அந்த மன்றாட்டு, இயேசுவின் பார்த்து மன்றாடுவது, ஜெபிப்பது. அப்போ 14வது வசனத்தில் அதோட கனெக்ட் பண்ணுறாரு. இந்த இயேசுவின் மீது 14வது வசனம், இயேசுவின் மீது மன்றாட வேண்டும் என்றால், இயேசுவை நோக்கி மன்றாட வேண்டும் என்றால் அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கை இருந்தால் தாங்க மன்றாட முடியும், ஜெபிக்க முடியும்.
அப்போ நம்பிக்கை வரணும்னு என்ன செய்யணும்? அந்த இயேசுவை பற்றி கேள்விப்படணும். கேள்விப்படாமல் நம்பிக்கை வருமா? வராது. அப்போ இயேசுவை பற்றி கேள்விப்படணும். அப்போ இயேசுவை பற்றி கேள்விப்படணும் என்ன செய்யணும்? இயேசுவை பற்றி யாராவது இவங்கள்ட்ட அறிவிக்க வேண்டும். அந்த கனெக்ஷன் பாருங்கள். இப்போ நம்பிக்கை வர வேண்டும். நம்பிக்கை வேண்டும்னா இயேசுவை பற்றி கேள்விப்பட வேண்டும். கேள்விப்பட வேண்டும் என்றால் இயேசுவை பற்றி யாராவது அறிவிக்க வேண்டும். இது தான் 14வது வசனம். அவ்வளோ சிம்பிளாக முடிக்கிறாரு. இதுதான் 14வது வசனம். 15வது வசனம், அப்படி அறிவிக்க வேண்டுமென்றால் யாராவது கடவுள் அனுப்பணும்ல. அப்போ அனுப்பப்படாமல் அறிவிக்க முடியுமா? அப்போ கடவுள் இந்த நற்செய்தி அறிவிப்பதற்காக அனுப்பணும். அன்பார்ந்தவர்களே, ஒரு அர்த்தத்தில் பார்த்தா நீங்களும் நானும் இந்த நற்செய்தி பணிக்காக அறிவிப்பதற்காக அனுப்பப்பட்டவர்கள். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் இந்த நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு கடமை உண்டு, டியூட்டி உண்டு. மறந்து விடாதீர்கள். இதான் 15வது வசனம். அனுப்பப்படாமல் அறிவிக்க முடியுமா? அனுப்பப்பட்டால் தான் அறிவிக்க முடியும். இப்படி அறிவிப்பவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை. நீங்களும் நானும் நற்செய்தி அறிவிக்கும் போது நம்முடைய பாதங்கள் அழகாக இருக்கான். நம்ம நடந்து போய் சொல்கிறோம்ல, அது அழகான பாதங்கள். முன்னாடிலாம் இந்த நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். சில ஸ்கூல் ரிசல்ட் 8ஆம் கிளாஸ் ரிசல்ட்டு 9வது கிளாஸ் ரிசல்ட்டு, போர்டு ரிசல்ட் அல்ல, 8ஆம் கிளாஸ் 9வது கிளாஸ் ரிசல்ட்டெல்லாம் போஸ்ட் கார்டில் வரும். போஸ்ட் கார்டத்தில் வரும். அந்த ரிசல்ட்டோடைய தேதி வரும்போது அந்த போஸ்ட் மேனுக்காக காத்திருப்பாங்க பாருங்கள் இந்த பசங்க. போஸ்ட்மேன் வந்துட்டாரா போயிட்டாரா ரிசல்ட் வந்துச்சா? போஸ்ட்மேனுக்காக அவருக்கு அன்றைக்கி ரொம்ப மதிப்பு. அவருக்காக காத்து கொண்டு இருப்பார்கள். எப்போ போஸ்ட்மேன் வருவார் ரிசல்ட்டை கொண்டு வருவார். அதே போல் இந்த நற்செய்தி அறிவிப்பவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை. இது மாபெரும் நற்செய்தி இந்த உலகத்துக்கு நாம் அறிவிக்கிறோம். இதனால் இந்த உலகம் முழுவதும் நம் வழியாக மீட்படைகிறது. எல்லாம் செய்து இயேசு நம்மை அனுப்புகிறார் இந்த நற்செய்தி அறிவிப்பதற்காக. இதை சீரியஸாக எடுத்துக்கொள்றதுக்காக தான் நான் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதான் 15வது வசனம். அறிவிக்கப்பட வேண்டுமென்றால் அனுப்பப்பட வேண்டும். நீங்களும் நானும் அனுப்பப்பட்டவர்கள். இப்போ 16வது வசனத்தில் சின்ன ஒரு பிரச்சனையை பவுலடிகளார் அங்கே கொண்டு வராரு. என்ன பிரச்சனைனா, அப்படி அறிவித்தாலும் ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அப்படி அறிவித்தாலும் ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. இங்கே என்ன செய்கிறாரு? இறைவாக்கினர் எஸ்ஐயா எழுதிய அந்த வார்த்தைகளை கொண்டு வராரு. எஸ்ஐயா ஆகமம் 53வது அதிகாரம் முதல் வசனம். எஸ்ஐயா ஆகமம் 53வது அதிகாரம் முதல் வசனம். இந்த 53வது அதிகாரத்தில் இறைவாக்கினர் எஸ்ஐயா இயேசுவை பற்றி முழுமையான ஒரு காரியங்களை சொல்லுகிறார். இயேசுடைய பாடுகளை பற்றியும் இயேசு பட்ட துன்பங்களை பற்றியும் எல்லாம் தீர்க்க தரிசனமாக அந்த 53வது வசனத்தை அழகாக சொல்கிறார். ஆனால் எப்படி தொடங்குறாரு? முதல் வசனத்தில் ஏசாயா எப்படி தொடங்குறாரு? நாம் அறிவிப்பதை யார் தான் நம்புவார்கள்? நாம் அறிவிப்பதை யார் தான் நம்புவார்கள்? அதாவது நான் இப்போ சொல்ல போகிறதெல்லாம் இது யார் நம்புவாங்க? இப்படி தான் மெஸ்ஸையா பாடுபட்டார் என்றும் துன்பப்பட்டால் யாராக நம்புவாங்களா? ஏன்னா இப்போ ஏற்பட்ட மெஸ்ஸையாவை அந்த யூதர்கள் எதிர்பார்க்கல. அவங்க எதிர்பார்த்தது மாட்சிமை உள்ள மெஸ்ஸையா. இங்கே பார்த்தா துன்பப்படுவதும் வேதனைப்படுவதும் எல்லாம் எழுதியிருக்காரு. இதை யார் நம்புவா என்று ஏசாயா அங்கே சொன்னதை பவுலடிகளார் இங்கே கொண்டு வராரு. இந்த 10வது அதிகாரம் ரோமர் 10:16 வசனத்தில் அறிவிப்பதை யார் நம்புவார்கள்? அப்படியும் அவர் சின்ன பிரச்சனை அங்கே உள்ளே கொண்டு வரார். அடுத்த 17வது வசனத்தில் திருப்பியும் கண்டினியூ பண்ணுறார். பழைய இதை கண்டினியூ பண்ணுறாரு. அறிவிப்பதன் வழியாகத்தான் நம்பிக்கை வருகிறது. 14 தொடங்கணும். மன்றாடும் போது நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கை கேள்வியால் வருகிறது. எப்படி கேட்க முடியும்? அறிவித்ததான் கேட்க முடியும். இங்கே 17வது வசனத்தில் அதை கனெக்ட் பண்ணுறாரு. அறிவிப்பதன் வழியாக ஒருவருக்கு நம்பிக்கை வருகிறது. எதை பற்றி அறிவிப்பது? இயேசுவை பற்றிய செய்தி மிக முக்கியமானது. ஏதாவது ஒன்று செய்தி, நல்ல செய்தி அறிவிப்பது கிடையாது. இயேசுவை பற்றிய செய்தியை தான் அறிவிக்க வேண்டும். அதுதான் 17 கடைசி பகுதி. இயேசுவை பற்றிய செய்தியை அறிவிக்கும் போது தான் அது கேட்க முடியும். அதை கேட்டு நம்பிக்கை பெற வேண்டும். அடுத்து 18வது வசனத்தில் இப்போ யூதர்களை திருப்பியும் டச் பண்ணுறாரு. இப்போ யூதர்கள் சொல்கிறாங்கன்னா, நாங்களும் இயேசு பற்றி கேள்விப்பட்டதே கிடையாது, இயேசு பற்றி எங்களுக்கு தெரியாது. அப்போ பவுலடிகள் சொல்கிறாரு, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நற்செய்தி உலகெங்கும் போயிடுச்சே, கடல்லாம் தாண்டி உலகம் எல்லா பகுதிக்கும் சென்று விட்டது. அப்புறம் எப்படி நீங்கள் கேட்கலன்னு சொல்ல முடியும்?
இந்த நற்செய்தி உலகம் முழுவதும் சென்று விட்டது. இப்போ 19வது வசனத்தில் வேற மோசே சொன்ன ஒரு வார்த்தையை எடுத்துரைக்கிறார். இப்போ பவுலடிகளார் மோசையுடைய வார்த்தைகளை அங்கே 19வது வசனத்தில் யூதர்களை பார்த்து சொல்கிறார். மோசே சொன்னது இதுதான், மற்ற இனத்தை மக்களை சார்ந்தவர்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து யூதர்களுக்கு எரிச்சல் ஊட்டுவாராம். அதாவது ஒன்றும் இல்லாத மக்களிடமிருந்து, அதாவது வேற்று இனத்தார், ஒன்றும் இல்லாத மக்களும் வேற்று இனத்தாரும் பிற இனத்தாரை குறிக்கிறது. யூதர் அல்லாத மக்களே அந்த வார்த்தை குறிக்கிறது. ஒன்றும் இல்லாதோர் அல்லது வேற்று இனத்தார், யூதர்கள் அல்லாதவர்கள், இவர்களுக்கு கடவுள் தங்களுடைய ஆசீர்வாதத்தை பொழிந்து யூதர்களுக்கு எரிச்சல் மூட்டுவாராம். ஐயோ, அவர்களுக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் கிடைச்சு நம்ம கிடைக்கல அப்படின்னு ஒரு எரிச்சலும் சினமும் கொடுப்பாராம். கோபம் படுவார்களாம். இதை நம்ம முன்னாடி பார்த்தோம். லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 25லேருந்து 30 முடி நாம் முன்னாடி சிந்திச்சது. லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 25லேருந்து 30 முடிய வசனங்கள் நாம் பார்த்தோம். இந்த பிற இனத்தாருக்கு ஆசீர்வாதம் வரும்போது இந்த யூதர்கள் எவ்வளவு கோபம் அடைந்தார்கள், சீற்றம் அடைந்தார்கள் நாம் பார்த்தோம். அப்படி இந்த மோசே எழுதிய வார்த்தையை பவுலடிகளார் இங்கே இடையில கொண்டு வந்து சொல்கிறாரு. இப்படி பிற இனத்தார்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து இவங்களுக்கு யூதருக்கு கடவுள் எரிச்சல் மூட்டுவாராம். அதை பார்த்து இவங்க சகிக்க முடியாதான். அப்படியாவது மனம் திரும்புவாங்க, இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துக்காக தான் செய்கிறார். அப்புறம் 20வது வசனத்தில் ஏசையா சொன்ன இதே கருத்தை வித்தியாசமாக ஏசையா சொன்னதை கொண்டு வரார். ஏசையாகமம் 65வது அதிகாரம் முதல் வசனம். ஏசையாகமம் 65வது அதிகாரம் முதல் வசனம். ஏசையா சொன்னதை இங்கே கொண்டு வரார். ஏசையா சொன்னார், என்னை தேடாத மக்கள் யார்? நீங்களும் நானும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தோம். என்னை பிற இனத்தாரை பற்றி சொல்கிறாங்க. என்னை தேடாத மக்கள், என்னை நாடாத மக்களுக்கு நான் என்னையே காண்பிப்பேன், நான் என்னையே வெளிப்படுத்துவேன் என்று கடவுள் சொன்னது. என்னை தேடாத மக்களுக்கு, என்னை நாடாத மக்களுக்கு நான் என்னையே வெளிப்படுத்துவேன். அப்படியாவது இவங்களை பார்த்து மனம் மாறட்டும், அதுக்காக வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு வர ஆசீர்வாதங்களை பார்த்து கடவுள் எவ்வளவு கடவுள் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு, எவ்வளவு கடவுளுடைய வார்த்தை அவர் சொல்கிறாங்க, பிறனத்தாரெல்லாம் ஆசீர்வாதம் பெறாங்களே, அது பார்த்தாது இவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதெல்லாம் செய்வாராம். அதுதான் 20வது வசனத்தில் இறைவாக்கினர் ஏசையா சொன்னதை பவுலடிகளார் அங்கே கொண்டு வராரு. இப்போ 21வது வசனத்தில் யூதர்களுடைய இப்பொழுதைய நிலைமை, கடவுள், இது மிக முக்கியம். யூதர்களை பொறுத்தளவில் இது அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி. இதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். யூதர்களை பொறுத்த அப்போ கடவுள் இப்போ யூதர்களை முழுமையாக தள்ளிவிட்டாரா? இல்லை, ஒருபோதும் தள்ளிவிடவில்லை. ஒருபோதும் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இப்பொழுது கடவுள் யூதர்களை ஒதுக்கி வைக்கவில்லை, தள்ளி வைக்கவில்லை. அதுதான் 21வது வசனம். அது கீழ்ப்படியாத மக்கள் யூதர்களை பார்த்து சொல்கிறார். ஆனால் இந்த கீழ்ப்படியாத மக்கள், கலகம் செய்யும் இந்த மக்கள், அவர்களுக்கு நான் என்னுடைய கையை நாள் முழுவதும் நீட்டி வைக்கிறேன், என்னுடைய கரங்களை நாள் முழுவதும் நீட்டி வைக்கிறேன். அதாவது கையை கொடுக்கிறாராம் உதவிக்காக. வாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு மீது நம்பிக்கை வைங்க, அவர் தாங்க மீட்பரு. இந்த நீங்கள் திருச்சட்டத்தை கடைப்பிடிப்பதால் ஒன்றும் உங்களுக்கு நடக்காது, ஏன்னா உங்களால் முடியாது, இயேசுவிடம் வாங்க, இயேசுவை நம்புங்க அப்படின்னு பொறுமையுடன் நாள் முழுவதும் கடவுள் தம்முடைய கரங்களை யூதர்களை பார்த்து நீட்டுறாராம். எப்போ அந்த கரங்களை எடுப்பார் நமக்கு தெரியாது. இப்பொழுது யூதருடைய நிலை அதுதான். கடவுள் இப்பொழுது யூதருடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுறாரு? கரத்தை நீட்டு செயல்படுறாரு. இப்போ நீங்கள் அந்த திருச்சட்டத்தையே நம்பியிருக்காதீங்க, இயேசுவிடம் வாங்கன்னு சொல்லி கரத்தை நீட்டுறாரா, உதவிக்காரம் நீட்டுறாரா. எப்போ அந்த கரத்தை எடுப்பார்னு தெரியாது. அன்பான சகோதரர்களே, இயேசு கடவுள் இன்றைக்கு நம்மை பார்த்தும் கரத்தை நீட்டி கொண்டிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை பார்த்தும் கடவுள் நம்முடைய கரத்தை நீட்டி கொண்டிருக்கிறார். வாழ்க்கை துணைவியை பார்த்தும் கரத்தை நீட்டி கொண்டிருக்கிறார். பெற்றோர்களை பார்த்தும் கரத்தை நீட்டி கொண்டிருக்கிறார். நீங்கள் வாங்க, இயேசுவிட வாங்க, இயேசுவை முழுமையாக நம்புங்க. ஏதோ பேரளவு மட்டும் நம்பாதீங்க, முழுமையாக அவர் தான் எல்லாம் என்று அவரையே நம்பி வாங்க.
அவர் தான் உங்களுடைய மீட்புக்காக எல்லாம் செய்து முடித்து விட்டார் என்று உள்ளத்தில் முழுமையாக நம்புங்க. அதன் நிமித்தம் கடவுள் அவரை உயிர்ப்பித்தார் என்று உள்ளத்தில் நம்புங்க. எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இயேசு ஆண்டவர் என்று அறிக்கையிடுங்க. தூய ஆவியான தூண்டுதல் தரும்போது நீங்கள் அறிக்கையிடுங்க, அப்படின்னு முழுமையாக நம்புங்க என்று சொல்லி அவருடைய கரம் இன்றைக்கும் நம்மை பார்த்து அவர் நீட்டு கொண்டிருக்கிறார். அவர் அளவில்லாத பரிவு கொண்டவர், சகிப்புத்தன்மை உள்ளவர், பொறுமை உள்ளவர். ஆனால் எப்போதான் இந்த கரத்தை நம்மிடமிருந்து எடுப்பார் நமக்கு தெரியாது. அதனால் இப்பொழுது வாய்ப்பு எடுப்பு வாங்க. கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடிய கடமை நமக்கு உண்டு. அந்த கருத்தை நம்ம பார்த்தோம். கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கக்கூடிய ஒரு கடமை உங்களுக்கும் எனக்கும் உண்டு. இதை அறிவிக்காதனால இன்றைக்கு எத்தனையோ மக்கள் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள். அதற்கு நீங்களும் நானும் அதோடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். we are responsible for that. ஏதோ நான் நல்ல வாழ்க்கை வாழ்கிறேன், ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன், அப்படியே போகிறேன் அப்படின்னு இல்லாமல், ஏன் என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இயேசு இன்னும் தெரியல? ஏன் என்னுடைய பிள்ளைங்களுக்கு இன்னும் இயேசுடைய வார்த்தை தெரியல? மத்தேயு நற்செய்தியில் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா? +2 முடிச்சுட்டாங்க, டிகிரி முடிச்சுட்டாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு இயேசு பற்றி தெரியுமா? மத்தேயு நற்செய்தியில் முதல் அதிகாரத்தில் என்னன்னு தெரியுமா? மத்தேயு நற்செய்தி 2ஆவது அதிகாரத்தில் என்னன்னு தெரியுமா? மத்தேயு நற்செய்தி 3ஆவது அதிகாரத்தில் என்னன்னு தெரியுமா? இவ்வளோ 20 வயசு 25 30 வயசு ஆச்சு. அன்பாதவர்களே, சீரியஸாக நம்ம எடுத்துக்குவோம். ஏன் இன்னும் இவங்களுக்கு கடவுளுடைய வார்த்தை தெரியல? அப்படி இது அலட்சியப்படுத்திட்டாங்க. இயேசுவை அலட்சியப்படுத்துவது, இயேசு நமக்காக அந்த ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தை அலட்சியப்படுத்துவது, அசட்டை பண்ணுறது. முதல்ல இந்த குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு இந்த இயேசுவை கொடுங்க, அறிவிங்க. அது தலைமுறையாக போட்டும். மேத்ஸும் சயின்ஸும் ஹிஸ்ட்ரியும் இங்கிலீஷும் தலைமுறையாக போக தேவையில்லை, அது அவங்க படிச்சுக்குவாங்க. ஆனால் கடவுளுடைய வார்த்தை ஒவ்வொரு தலைமுறைக்கும் அது போக வேண்டும். அது பெற்றோர்களாய உங்களுடைய கடமை. கணவன் என்ற முறையில், மனைவி என்ற முறையில் ஒருவருக்கு நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த செய்தியை அக்கம் பக்கத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்படி இந்த நற்செய்தி நாம் பங்காளி ஆகிறோம். ஃபோன் வழியாக, மொபைல் வழியாக இந்த நற்செய்தி அறிவிங்க. உங்களுடைய பாதங்கள் அழகானவை. அப்படி செய்யும்போது என்னுடைய பாதங்கள் அழகானவை. இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. இந்த உலகத்திலிருந்து போகிறதுக்கு முன்னாடி 4 பேர்த்துக்காக நற்செய்தி அறிவிப்போமே. இந்த அருமையான நல்ல செய்தி அறிவிப்போமே. இயேசு நமக்காக எல்லாம் செய்து முடித்தார். நம்முடைய பாவத்திலிருந்து, பாவத்தின் தண்டனையிலிருந்தும், பாவத்தின் வல்லமையிலிருந்தும், பாவத்தின் பிரசத்திலிருந்தும் முழுமையான மீட்பு நமக்கு கிடைக்க போகுது. இது உறுதியாயிருச்சு. இயேசுவின் மரணத்தின் வழியாக அது உறுதியாயிருச்சு. நற்செய்தி அறிவிங்க. எல்லா விதமான பயத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுங்க. ஜெபிப்போம். அன்பு இறைவா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வல்லமையுள்ள வார்த்தையை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த நற்செய்தி அறிவிக்கக்கூடிய கடமை எங்களுக்கு உண்டு என்று இன்றைக்கு எங்களுக்கு வலியுறுத்தியமைக்காக, சொன்னமைக்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். இது எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. இன்று முதல் யாருக்காவது கடவுள் எங்களுக்கு உதவி செய்தால், ஒருவருக்காவது இன்றைக்கு நற்செய்தி அறிவிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை எங்களுக்கு தாங்க. நாங்களும் நற்செய்தி பணியில் நாங்கள் பங்கு பெற வேண்டும். இந்த மாபெரும் நற்செய்தி பணி நாங்களும் பங்காளிகள் ஆக வேண்டும். இது எங்களுடைய பாக்கியம் என்று உணர்ந்து இந்த நற்செய்தி பணியை நாங்களும் செய்ய எங்களுக்கு இந்த அருளை நிறைய தாங்க ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தை நிறைய தாங்க. இதற்காக தூய ஆவியானுடைய அபிஷேகம் எங்களுக்கு தாங்க, தூய ஆவியானுடைய வல்லமை தாங்க என்று நாம் ஜெபிப்போமா? நிச்சயமா நம்முடைய ஜெபத்தை கடவுள் கேட்பார். ஏன் தெரியுமா? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.